பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதுங்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். பாருங்கள், இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். சபை ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின போது, பாருங்க, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்து முடித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு யார் சொல்லுகிற வார்த்தையை நாம் செய்கிறோம்? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நாம் செய்கிறோமா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையின்படியெல்லாம் நாம் செய்ய நாம் கவனமாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துவார். அதாங்க, மோசே தனக்கு கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சமூகத்தில் அவன் செய்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் கட்டளையிடுகிற வார்த்தைகளின்படி செய்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மோசே அதை செய்து முடித்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். நீங்களும் அப்படி பெற்றுக்கொள்ளுங்க, அப்படி சுதந்திரித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கர்த்தருடைய பாதத்தில் இன்றைக்கி ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்கள் நடுவில் கர்த்தர் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். மோசே தனக்கு தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று வாசிக்கிறோம். அப்படி முடிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இப்படி கரத்தில் தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழிநடத்தும். மூடி மறைங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.